இப்போ நம்மளுக்கு இந்த அளவு இந்த சைடு அளவு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு பத்தாதனால நம்ம ஒட்டு போட்டிருக்கோம். இது மேலே வச்சு திருப்பி இருக்கோம், இது கீழே வச்சு திருப்பி இருக்கோம். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் பிரிக்கவே வேணாம், பிரித்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். பிரிக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை மடிக்க போகிறோம். கீழே எஜ்ஜுக்கு நான் கம்மியாக தான் இடம் கொடுத்துருக்கேன், அதனால 2 மடி மடிச்சுட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்கோங்க. கீழே நார்மல் ஸ்லீவுக்கு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க, லைனிங்க்கு மட்டும் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ முடிச்சுட்டு இப்போ கை மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ இங்கே ஃப்ரண்ட்டுக்கு சிசர் கட் கொடுத்துருக்கேன். அதே போல் எங்கே சிசர் கட் ஆரம்பிக்குதோ அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கை மாறாது, ஒரே சைடு வந்துடும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக நம்ம குடஞ்சிருக்கோம்ல, அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துருக்கேன். அது சிசர் கட்டில் முடிச்சிருக்கேன். அதே போல் இந்த சைடுமே கொடுத்துருக்கேன் சிசர் கட்டு. இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் ஸ்லீவ் ஃப்ரீஸ் பண்ணுறப்ப ரெண்டு ப்ளவுஸுமே ஒரே சைடு வந்துடும். ஃப்ரண்ட் இந்த ஜக்கா கொடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும்.